நாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஜானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குருப்பணமாமதான கலியுதயம் காட்சிமான தீட்சிச்சன பிரத்யேகமா மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை, உங்களுக்கு தெரியாத அனுபவங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு உன்னை காப்பாற்றினது நான் தான், உன்னை காப்பாற்றினது நான் தான். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தரமே பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் இதில் வரும், நீங்கள் கேட்டிருக்கவே முடியாது, பார்த்துருக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி உங்களுக்கு கேட்கறதுக்கான ஒரு பாக்கியம் இருந்தால் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பார்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் பார்க்கவே முடியாது. இது சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் மகாபிரிவா கிட்ட ஏகப்பட்ட அனுபவம் அவருக்கு இருக்குது. அதில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கார் அவர். இவர் திருத்தணி கிட்ட இருக்கக்கூடிய திக்கூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவரான். அங்கே பிறந்து வளர்ந்து, ஆனால் படித்ததெல்லாம் அங்கே பிறந்திருக்காரு, ஆனால் வளர்ந்தது அந்த ஊர்க்காரர், ஆனால் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னையில் தான் அப்படிங்கிறாரு. ஒரு தடவை மகாபரிவாவில் சின்ன வயசில் இவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மாதிரி தெரியுது அவருடைய, ஏன்னா அவர் அந்த சீச்சுர்ணம் இட்டுருக்கார் தெரியுது. ஒரு தடவை அப்பா அம்மாவோடைய பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கார். அது போருமே ஒரு தடவை வேலை செய்யும், அது மாதிரி பண்ணுறவா எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை செய்கிறது அவளுக்கு. அது இவர் காஞ்சிபுரத்துக்கு நிறைய வாட்டி போயிருக்கார், நிறைய கோவிலுக்கு போயிருக்காரு. ஆனால் ஒரு தடவை கூட காஞ்சி மடத்துக்கோ இல்லை ஓரிரிக்கைக்கோ போனதே இல்லை அப்படிங்கிறார். இவருடைய கசின், அவர் பொண்ணு, அவள் கசின் சொல்லுவானா மகாபிரிவளை பற்றி அவள் பக்தி அவளுக்கு உண்டு, நிறைய சொல்லியிருக்கா. இருந்தாலும் காமக்கோட்டை அது அதிஷ்டானம் போயிட்டு வாப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம் தெய்வாட்டி அந்த பொண்ணு. இவர் அவர் அப்புறம்தான் அவர் 2015 தான் இவர் இவர் என்ன பண்ணியிருக்கார், 2015 இவர் யூஎஸில் இருக்கக்கூடிய எடிசன் நியூ ஜெர்சியில் அங்கே இருக்கார். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார், ஒரு சாதாரண வேலை தான். க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கார். நிறைய கஷ்டங்கள் பிக்கில் இருக்குன்றார். என்ன கஷ்டங்கள் தெரியும், ஆனால் முக்கால்வாசின்னா அவர் கல்யாணமாகாதவர்னு தெரியுது. அதில் பார்த்தா அவருக்கு அந்த அனுபவம் போது அவருக்கு கம்பெனியில் நிறைய வேலைகள் இருக்கும், புது ஊர், அதனால் நிறைய பிரச்சனைகள் வருமே, அதெல்லாம் சொல்கிறார் போல இருக்குது. கம்பெனியில் ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு நாள் இவர் பெரியவாளையே நினைக்காதவனுக்கு பெரியவா வருவாளான்னா பெரியவா நினச்சா வந்துடுவார். ஒரு நாள் ஒரு கணா அவருக்கு. அதில் இவர் வீட்டில் இருக்கார். இப்போ எங்கே இருக்காரோ அந்த வீட்டில் இருக்க மாதிரி இருக்கார். ஜன்னல் கதவு திறந்துருக்கு. அது வெளியில் ஹால் இது வெளியில் மகாபிரிவா நிற்கிறார். அவரை சுற்றி பிரதட்சணம் பண்ணிட்டு ஸ்ரீருத்ரம் சொல்லிட்டு நிறைய பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள் கையில் புஷ்பத்தை எடுத்துட்டு பெரியவாளுடைய திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டே சுற்றி அப்படியே வர, பிரதட்சணம் பண்ணிட்டே வரா. ஸ்ரீருத்ரம் பின்னாடி ஓடின்னு இருக்கு. எப்பேற்பட்ட கனவு நம்மளாம் இமேஜின் பண்ண முடியுமா? ஏதோ பெரிய சினிமாவில் வர மாதிரி இருக்குது. இதை அவர் பார்த்துருக்காரு. கனா முடிஞ்சிருத்து. இவர் அப்புறம் சென்னை வந்திருக்கார். அப்புறம் கசின் சொன்ன மாதிரி ஓரிருக்கை போயிருக்கார். அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட தனக்கு ஏற்பட்ட அந்த கணா பற்றி சொன்னார். அவர் உடனே மகாபரிவாளுடைய ஒரு ஃபோட்டோ, அப்படின்னு ஃபோட்டோன்னு சொல்லக்கூடாது, அவருடைய இதை ஒன்று வச்சுருந்துருக்கார். அதை எடுத்து இவர் கையில் காட்டினாராம், அந்த பாருங்க அப்படின்னு. அந்த கணால் எப்படி பெரியவாளை பார்த்தாரோ அதே மாதிரியே அந்த பெரியவா இருந்தானாம். அதில் அந்த ரூபம் இருந்தது அப்படிங்கிறார். அவருக்கு புரிஞ்சிருது. அதை பார்த்த உடனே இந்த கணாவில் வந்தது இதே தான் அப்படின்னா பெரியவா தான் ஒரு லிங்க் கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கணா ஒன்று வந்திருக்குன்றார். யூஎஸ் திரும்பி போன பிறகு ஏதோ ஒரு வைல்டு அனிமல் இவரை துரத்துறதான். இவர் திடீர்னு ஒரு சக்தி இவருக்கு தான், எங்கேருந்து வந்ததுன்னு தெரில அப்படிங்கிறாரு. எங்கேருந்து வரும்? கணால் நம்மளுக்கு சக்தி வரணும்னா பெரியவா கொடுத்தா தான் வரும். அந்த சக்தியில் அந்த அந்த வைல்டு அனிமலை இவர் துரத்துறாராம். அது ஓடி போய்டுறதான். அது ஓடி போயிடுதுன்னு தெரிஞ்சவொடனே அங்கே பார்த்தா ஒரு
இது மேனா போயின்னு இருக்கு. அந்த மேனாலேருந்து ஸ்க்ரீனை திறக்கிறதே பெரியவா அது உள்ளே இருக்கா, அதை பார்க்குறாரு. பெரியவா இவரை பார்க்குறாரு, இவர் பெரியவாளை பார்க்குறாரு. அதோடு அந்த கணா முடிஞ்சுடுத்து அப்படிங்கிறாரு. அதனால் பெரியவா என்ன சொல்கிறார், உன்னை காப்பாற்றினது காப்பாற்ற போகிறதெல்லாம் நான் தான் அப்படின்னு பெரியவா ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த வைல்டு அனிமல் வந்து துரத்துறது இல்லையா, கனால நிறைய கூட துரத்துமே. நம்மளை மிருகங்கள் மாதிரி மிருகங்கள் தான் இருக்கணுமான, மிருகங்களே ரொம்ப நன்னா இருக்கும் இந்த காலத்தில். மனுஷா தான் மிருகங்களை விட மோசமாக இருக்கா. நிறைய மனுஷா வந்து நிறைய பேர் வந்து நம்ம நல்லவான்னு நினைக்கிறோம், மனசுக்குள்ளே அவ்வளவு நம்ம பொறாமையும் போட்டியும் வச்சுருக்காவா. ஒருத்தர் வந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவா அவள் தான் இருக்கா, சொந்தக்காராலே இருக்கா அப்படி நிறைய பேர். ஸோ அதனால் மிருகங்களுக்கு சமமாக தான் வாழ நம்ம நினைக்கணும். அப்போ அவள்லாம் நம்ம துரத்தலாம், நம்ம வந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அப்படிலாம் பண்ணலாம். ஆனால் அந்த நேரத்துலையும் பெரியவா தான் வந்து காப்பாற்றுவா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த கனா வந்து அப்படி தான் ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. மிருகங்கள் துரத்தணும்னு அவசியம் இல்லை, மனுஷாலே இப்போ அப்படி தான் இருக்கா நிறைய பேர், பொறாமல் இல்லை. அதனால தான் அந்த கனா அப்படி அவருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நான் உன்னை காப்பாற்றினது நான் தான் அப்படின்னு பெரியவா அந்த கனாலேயே அவருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கார். அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் கொடுக்குறார். பெரியவா தான் நம்மளை காப்பாற்ற முடியும், வேறு யாருக்கு இருக்கா காப்பாற்றுறதுக்கு இந்த காலத்தில்? யாருமே கிடையாது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரம், மகாபிரிய பாதவேஸ்வரம்.